ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்ட நாயகர்களை வெள்ளித்திரையில் காட்டி நம் விழித்திரையில் உணர வைக்கும் வல்லமை ஒரு சில படங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் முன்வரிசையில் நின்று கர்ஜனை செய்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். B.R. பந்துலு இயக்கத்தில் அவருடைய சொந்த பட நிறுவனமான பத்மினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த திரைப்படம் உருவானது. சிவாஜி ஃபிலிம்ஸ் நிறுவனம் வெளியிட்டது. G. ராமநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் முதன்மை நடிகர்களாக சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன், பத்மினி, எஸ் வரலட்சுமி, ராகினி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடன் துணை நடிகர்களாக V.K. ராமசாமி, O.A.K. தேவர், ஜாவர் சீதாராமன், A. கருணாநிதி, M.R. சந்தானம், C.R. பார்த்திபன், S.A. கண்ணன், பேபி காஞ்சனா என பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்காக சிவாஜி கணேசன் ஆப்ரோ ஆசியன் படவிழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றிருந்தார். இதன் மூலம் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது வாங்கிய முதல் இந்திய நடிகர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்கிறாரு. சிவாஜி கணேசன் அவர்களின் தனது சிறு வயது நினைவுகளில் சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது என்னன்னா, 1935ஆம் ஆண்டு திருச்சி சங்கிலியாண்டபுரம் வீட்டின் வெளியே கட்டபொம்மன் கூத்து நடந்து கொண்டிருந்தது. அப்பாவுடன் கூத்து பார்க்க போயிருந்தார் 7 வயது சிவாஜி கணேசன் அவர்கள். வெள்ளைக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கட்டபொம்மனின் வீர தீர பிரதாபங்கள் கூத்தில் முழங்கி கொண்டிருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து சிறை சென்று 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்திருந்த சிவாஜி அவர்களுடைய அப்பாவுக்கு பரம சந்தோஷம். அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள் உட்பட நாடகத்தை பார்க்க வந்திருந்த சில பையன்களை பிடித்து கூத்தில் பங்கேற்க வைத்தார்கள். கம்பெனியாரின் வெள்ளைக்கார பட்டாளத்தில் ஒருவனாக சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய முதல் வேடத்தை ஏற்றார். பையன்கள் எல்லாம் வெள்ளைக்கார பட்டாளத்துக்காரர்கள் போல் நடை போட்டார்கள். பார்த்து கொண்டிருந்த மக்கள் கைத்தட்டினார்கள். நடிகர் திலகத்தின் அப்பாவை தவிர கூத்தை பார்க்க சேர்ந்து சென்ற அப்பாவும் பிள்ளையும் தனித்தனியே வீடு திரும்பினார்கள். அப்பாவுக்கு கடும் கோபம். தன் வாழ்க்கையையே பணயம் வைத்து வெள்ளைக்காரன் ஆட்சியை எதிர்த்தவர் அவர். மகனோ கும்பினிக்காரனாக இப்படி மார்த்தட்டி விட்டானே. கணேசனை முதுகில் அடித்து விட்டார். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னுடைய எதிரியின் படையில் சேர்ந்து கூத்தாடுவாய், கூத்தாடி பயலே என்று தன்னை அப்பா கோபித்து கொண்டு அடித்தவுடன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு காய்ச்சல் வந்து படுத்து விட்டார். சிவாஜி கணேசன் அவர்களின் சின்ன வயசில் தெருக்கூத்து போன்றவற்றில் கட்டபொம்மன் வலம் வந்திருக்கலாம். ஆனால் அந்நாளின் மேடை நாடகங்கள் கட்டபொம்மன் கதை பக்கம் அவ்வளவாக திரும்பவில்லை. சுதந்திர போராட்ட காற்று நாடெங்கிலும் வீசி கொண்டிருந்த 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில கூட கட்டபொம்மன் கதை குறிப்பிடப்படும் அளவுக்கு எடுத்தாளப்படவில்லை. பெரிய அளவில் முதலீடு தேவைப்பட்ட திரைத்துறையிலே கட்டபொம்மனை கையாளும் துணிச்சல் யாருக்குமே இருக்கவில்லை. வெள்ளைக்காரனுக்கு தீராத பகையாளியான கட்டபொம்மன் பற்றிய படம் எடுத்தால் படம் தடைக்கு உள்ளாகலாம் அல்லது படத்தணிக்கை கடுமையாக இருக்கக்கூடும். முதலுக்கே மோசம் வரக்கூடிய இந்த மாதிரியான நிலைமைகளை எந்த தயாரிப்பாளரும் சந்திக்க துணியவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் நடிகர் திலகத்துக்கு மட்டும் கெய்ரோ படவிழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுத்தரவில்லை, சிறந்த இசையமைப்பாளர் விருதையும் பெற்று தந்தது. விருது பெற்ற இசை சக்கரவர்த்தி G. ராமநாதன் அவர்கள் இசையில் காலம் மறக்காத அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் கு.மா. பாலசுப்ரமணியம். அனைத்து அம்சங்களிலும் ஒன்றையொன்று மிஞ்சி நிற்கும் G. ராமநாதன் அவர்களின் இசை நினைத்து பார்க்கும் போதே பிரமிக்க வைக்கும். பாடல்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்த பாடகர்கள் அனைவரும் பாராட்டுகளையும் விருதுகளையும் அள்ளி குவித்தார்கள். விடுகதை பாடலான டக்கு டக்கு என அடிக்கடி துடிக்கும் அப்படின்ற ஒரு பாடல் P. சுசீலா, A.P. கோமலா,
எஸ் வரலட்சுமி மூவரின் குரல்களும் இணைந்த உற்சாகமான பாடல். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்பட வெளியீட்டிற்கு முன்பு பல அரிய தகவல்களை யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். சின்னசாமி காளிங்கராயரின் மகன் கணேசமூர்த்தி 50களில் சிவாஜி கணேசனாக உருவெடுத்து ஸ்டூடியோ பறவையாக மாறியிருந்தார். ஆனால் மூச்சு விடக்கூட நேரமில்லாத அந்த காலகட்டத்தில் அப்பா மெச்சிய கட்டபொம்மனாக 100க்கும் மேற்பட்ட மேடைகளில் தன்னுடைய சிவாஜி நாடக மன்றத்தின் சார்பாக நடிச்சு கொண்டிருந்தார். மேடையில் வசனம் பேசி கொண்டிருக்கும் போதே வாயிலிருந்து ரத்தம் குபு குபுவென்று கொட்டிவிடும். மற்றவர்கள் எல்லாம் பதறுவார்கள். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒன்றும் நடக்காதது போல தொடர்ந்து நடிப்பார். அவருக்கு தானே தெரியும் சின்ன வயது தழும்புகளை ஆற்ற உதவும் மருந்து அதுவென்று. வெள்ளைக்கார பட்டாளத்துக்காரனாக மேடை ஏறிய சிறுவன் சிவாஜி கணேசன் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனாக உருவெடுத்ததற்கான திரை மறைவு காரணம் இதுதான். 6 வயதாக இருக்கும்போது கட்டபொம்மன் நாடகம் பார்த்தேன். அப்போதுதான் எனக்குள் நடிப்பு ஆர்வம் புகுந்தது. இப்போது நானே கட்டபொம்மனாக நடிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நெடுநாளைய கனவு நனவாகிவிட்டது அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறாரு சிவாஜி கணேசன் அவர்கள். பல இடங்கள்ல கள ஆய்வு செய்து மாப்போ சிவஞானம் திரைக்கதை எழுத கதை மற்றும் வசனத்தை சக்தி கிருஷ்ணசாமி எழுதினாரு. நாடகத்துக்கு செட் போட்ட தர்மராஜன் படத்துக்கும் நியமிக்கப்பட்டாரு. படத்தில் வெள்ளையதேவனாக நடிக்க முதல்ல எஸ் ராஜேந்திரனை அணுகினாரு சிவாஜி அவர்கள். சிவகங்கை சீமை படத்துல ஒப்பந்தமாகி இருப்பதால அந்த கேரக்டர்ல தன்னால் நடிக்க முடியாது அப்படின்னு மறுத்திருக்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் சாவித்ரி அவர்கள் மூலமாக ஜெமினி கணேசன் கிட்ட பேசி அவரை நடிக்க வைத்திருக்கிறார்கள். கட்டபொம்மனின் அரசவை தொடங்கும் முன்பாக வரும் தொகைரா சீர்மேவும் பாஞ்சை நகர் பாடல். வி.என். சுந்தரத்துடன் இணைந்து பாடியவர் ஜி. ராமநாதனின் உதவியாளர் வி.டி. ராஜகோபால் அவர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.